வணக்கம் நண்பர்களே, நம்ம சவால் இன்னைக்கு 95வது நாள். எழுந்ததும் வழக்கம் போல புரதம்லாம் வாங்கிட்டு மற்ற பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது முடிச்சு புரதம்லாம் வாங்கிட்டு வந்த உடனே நம்மளுக்கு மீல் ப்ரெப் வேலை தான். இந்த காய்கறிலாம் செய்ய சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால அவனை ஃபர்ஸ்ட் வேக போட்டேன். அப்படியே காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னா 6 முட்டைகள், அதில் 3 முழு முட்டைகள். பிறகு மதிய உணவுக்கு சிக்கன் 100 கிராம் ரைஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நிறைய வெஜ்ஜஸ் எடுத்துட்டு போனதுனால வழக்கத்தை விட நீங்க ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கிட்ட போல ஆயிடுது. முடிச்சு கண்டிஷன் பார்க்கலாம் பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. கோயில அப்பயே காட்டுண்டான்னு காட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் 11 மணி மேலே தான் கிடைச்சது நம்மளுக்கு. ஈவினிங்ல கிரிக்கெல்லாம் இருந்தனால ஒரு காப்பி. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே ஊற வச்சு ஓட் மீல் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நீ பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா போற டைமை விட 1 hour தாமதமா தான் போனோம். அதனால வார்ம் அப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறைய கிளாஸ் தனியா தான் போட்டேன். இன்னைக்கான உடற்பயிற்சி பிளவு பாத்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் தான். ட்ரைசெப் கிளாஸ் போட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல, கண்டிப்பா கேப்ஷன்ல போட்டு விட்டுறேன். இது வாரத்துல 2வது செஸ்ட் கிளாஸ்ன்றதுனால டம்பிள் இன்க்ளைன் டிக்ளைன் ஃப்ளை வேரியேஷன் எல்லாம் போட்டுட்டு ரோப்ல ஒரு புஷ் கிளாஸும் ஃபைனலா இந்த ரோவிங்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் செஸ்ட். அடுத்தது ட்ரைசெப்ஸ். அதான் வீடியோ எடுக்கலையே, ஆப்ஸுக்கு 2 ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி வேடிக்கை பார்த்தீங்கன்னா நடைபயணத்தை ஒரு 1/4 hour போட்டு முடிச்சிட்டேன் நண்பர்கள். வரும்போது பால் முட்டைலாம் வாங்கிட்டு வந்த உடனே 4 முட்டையை வேக போட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வீட்டுல கொஞ்சமா பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான லிஸ்ட் எழுதி ஒரு தட்டி விட்டு ஏர் ஃப்ரைல சிக்கனை போட்டு கடைசியா கச்சிதமா இரவு உணவு எடுத்துட்டு வயிறு காலியா இருந்ததுனால RSS ஆப்லயும் உள்ள தள்ளிட்டு மீன் போட மறந்துட்டு இன்னைக்கு டே முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருங்க.